வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கைக்குத்தல் சம்பா அரிசி, கருப்புளுந்தெல்லாம் சேர்த்து போட்டு ஆட்டின மாவுல சிகப்பாப்பமும் தொட்டுக்கிறதுக்கு ஆட்டுக்கல் பாயாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நெறைய பேர் சிகப்பாப்பம் மெஷர்மெண்ட் கேட்டிருந்தீங்க. நார்மல் ஆப்பத்துக்கான மெஷர்மெண்ட் தாங்க. நம்ம பச்சரிசி சேர்க்கிறதுக்கு பதில் கைக்குத்தல் சம்பா அரிசி சேர்த்திருக்கேன். அக்யூரேட்டா மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஹெல்தியா முடிச்சாச்சு. மதுரைக்கு போயிருந்தப்போ தம்பி ஷாப்ல இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன். ஒண்ணு 300 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுல ஒரு 6 பேர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இத வாங்கியிருக்கேன். அவங்களுக்கும் கொரியர் போட்டுட்டு அதே மாரி கருப்பட்டி ரொம்பவே சூப்பரா இறுகிருச்சுங்க. எங்க சித்தப்பாக்காக தான் 5 கிலோ கருப்பட்டி நான் வாங்கும்போதே கூட வாங்கிட்டு வந்திருந்தேன். அது கூடவே இடியாப்ப தட்டும் கேட்டிருந்தாங்க. மொத்தமா வச்சு சித்தப்பாக்கு கொரியர் போட்டு விட்டாச்சு. பர்சனலா நெறைய பேர் கருப்பட்டியோட பிரைஸ் வந்து கேட்டிருந்தீங்க. 1 கேஜி 350ங்க. ஒரிஜினல் கருப்பட்டி செய்றவங்க கிட்ட டைரக்ட்டா வாங்குறது தான். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கேட்டா மட்டும் வாங்கிட்டு வந்து குடுப்பேன். ஈவினிங் வழக்கம் போல டியூஷன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 10th மேத்ஸ்க்காக ஒரு பையன் வாரான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ரொம்ப சிம்பிள் தான். பிளஸ் மைனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6th 7த்லயே படிச்சிருக்க வேண்டியது. 10th வந்து இந்த மாரி பேசிக் நாலேட்ஜ் கூட இல்லாம இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்னு நெனச்சேன். பட் அவ்ளோ இன்ட்ரெஸ்ட்டா வந்து டியூஷன் சேர்றான் அப்படின்னும்போது கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் அதிகமா தான் இருக்கு. சொல்லிக் குடுக்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான்.